My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination மிக முக்கியமான ஒரு அப்டேட் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு. There is going to be a re-NEET examination. இது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் காப்பியின் அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் re-NEET எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாக எல்லா மாணவர்களுக்கும் re-NEET அப்படிங்கிறது கிடையாது. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் re-NEET எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வைக்க போகிறாங்க. ஸோ இதனால் கவுன்சிலிங்கில் டிலே அப்படிங்கிறது வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து மத்திய பிரதேஷனுடைய ஹைகோர்ட்டினுடைய கேஸ் டீட்டெயில்ஸில் இருக்கிறோம். ஸோ இதில் 23/6/2025 அன்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு வந்த கேஸ் ஹியரிங்னுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை தான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹைகோர்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அட் இண்டோர் பிஃபோர் த ஹானரபிள் அண்ட் ஆன் த டேட் 23rd of June 2025. ஸோ இதில் வந்து நிறைய கனெக்டட் கேசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இந்த பிடிஎஃபை நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. கட் ஷார்ட் பண்ணுறேன், ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக மத்திய பிரதேஷில் தமிழ்நாட்டில் சென்னையில் எப்படி பவர் ஃபெயிலியர் நடந்துச்சோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லேயும் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடந்துச்சு இண்டோர் பகுதியில். இங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் கேஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில். அந்த கேஸினுடைய ஹியரிங் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ தட் ஆன் த ஃபேக்ட்ஸ் stated above and the grounds raised above, petitioner prays for the following relief. petitioner கேட்டது, அதாவது கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா மாணவர்கள் சார்பாக, அவங்க கேட்டது என்னன்னா that the honorable court be pleased to issue a writ in nature of so appropriate in order to இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, any other relief which honorable court deems re-examination. இந்த இடத்துல பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1, ரெஸ்பாண்டன்ட் 1 அப்படிங்கிறது யாருன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி to consider and reconduct the examination for the petitioner. First prayer. Second prayer or any other relief which the honorable court deems fit in the facts and circumstances of the case be granted to the petitioner. ஒன்று re-NEET examination வைங்க அல்லது வேற ஏதாவது ரிலீஃப் கொடுங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை இந்த இடத்துல சொல்கிறாங்க. MBBS BDS அப்படிங்கிற இந்த படிப்புக்கு போகணும்னா NEET எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுதணும். இந்த NEET எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மோடில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், அன்னைக்கு அதாவது பவர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பரில் உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா NEET எக்ஸாமின்ஸ் கிரியேட் ரெக்கர்ஸ் அட் மாதவ் காலேஜ் ஓவர் பவர் கட் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனில் போட்டு ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அவங்க சார்பாக CCTV ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ஹானரபிள் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ்க்கு முன்னாடி வந்து சப்மிட் பண்ணாங்க. அது எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 49 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில், சரிங்களா, NEET எக்ஸாமினேஷன் 49 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இண்டோரில் 49 இடங்களில். இப்போது அலிகேஷன்ஸ் வந்து 78 பெட்டிஷனர் 30 எக்ஸாம் சென்டரில் இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதில் சென்டர்ஸ் நோ பவர் அவுட்டேஜ், பவர் ஃபெயிலியர் நடக்காமல் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆன சென்டர்ஸ்னால் 10, பவர் அவுட்டேஜ் பட் DG அதாவது ஜென்ரேட்டர் செட் யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து 19 பிளேசஸில் 19 எக்ஸாம் சென்டரில் ஜென்ரேட்டர் செட் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பவர் அவுட்டேஜ் பட் எனஃப் நேச்சுரல் லைட் அண்ட் DG பேக்கப், இந்த 19 சென்டரில் எனஃப் நேச்சுரல் லைட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. அண்ட் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கரண்ட் போயிருந்துச்சு, ஆனால் சஃபிஷியண்ட்டான லைட் இருந்துச்சு அப்படிங்கிற சென்டர்ஸ் 2. அண்ட் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஆனால் சஃபிஷியன்ட் நேச்சுரல் லைட் இருந்த சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 18. ஆக மொத்தம் 30 சென்டர்லேயுமே வந்து பவர் ஃபெயிலியர் நடந்திருந்தாலும் கூட அங்கே நேச்சுரல் லைட் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து NTS சார்பில் வந்து பதிவு செஞ்சாங்க.
ஸோ இப்போ வந்து ஹானரபிள் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற இந்த டைமில் நேச்சுரல் லைட் கண்டிப்பாக இருந்திருக்கும். டார்க், பிச் டார்க், அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப இருட்டாக இருக்குது, கண்ணே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு லைட் இல்லாமல் போயிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜன்னலோட நல்ல லைட்டிங்கோட தான் இந்த கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாமைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து அந்தந்த சென்டர்ஸ் எந்த சென்டரில் நடந்துச்சோ அந்த இதனுடைய டீட்டெயில்ஸை போட்டுருக்குறாங்க. ஆக்ஷன் டேக்கன், பவர் ஃபெயிலியர் 3:45 5 மணி வரைக்கும் பவர் போயிருக்கு இந்த சென்டரில், எமர்ஜென்சி பல்பை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சென்டர்லையும் பல்பை யூஸ் பண்ணோம், எமர்ஜென்சி பல்ப்ஸ் இருந்துச்சு, ப்ராப்பர் வென்டிலேஷன் இருந்துச்சு, யூஸ்டு ஜென்ரேட்டர் இப்போ யூஸ் பண்ணோம், எமர்ஜென்சி லைட்டு, யூஸ்டு ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த எந்த சென்டர்லையுமே வந்து எக்ஸாம் டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சா, எக்ஸாம் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய பதிவாக இருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துலையும் இதாகலை. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போச்சு இல்லைங்களா, அதையும் மனசில் வச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிசிடிவி ரெக்கார்டிங்ஸில் பவர் ஃபெயிலியர் ஆனதுக்குரிய ப்ரூஃப் அப்படிங்கிறதுல மெட்ராஸினுடைய இதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சோஃபார் அந்த டிசிஷன் ரெண்டட் பை த மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் த கேஸ் ஆஃப் சாய் பிரியா, நம்ம கேண்டிடேட்னுடைய கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸ்னுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் அட்மிட்டட்லி 5 petitioners were filed on account of power disruption in respect of 4 examination centers only. 4 எக்ஸாமினேஷன் சென்டர்லேருந்து 5 பெட்டிஷன் மட்டும்தான் வந்துச்சு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து வாஸ் ஆல்சோ சப்மிட்டட் வித் எக்ஸ்பர்ட் கமிட்டி which had been accepted by the court on the ground that no malafide has been pleaded by the petitioner in respect of the members of the said committee in its report அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேஸை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இப்போ கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் சரிங்களா, நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். 42nd பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்கள். Accordingly, the petition stands allowed and it is directed to the respondent number 1 National Testing Agency to conduct the examination. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், to conduct the examination, re-NEET examination நடத்துறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. as expeditiously as possible, ரொம்ப சீக்கிரம், as soon as possible, and declare the results. It is made clear that the petitioner ranked based solely on her or their scores in the retest. re-NEET examination பாதிக்கப்பட்ட இந்த கோர்ட்டில் கேஸ் போட்ட மாணவர்களுக்கு மட்டும், அதுக்கும் டேட் சொல்லியிருக்கிறாங்க 3ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேஸ் யாரெல்லாம் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் போட்டிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை கொடுத்துருக்குறாங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில். இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். ஸோ இப்போ இந்த கோர்ட் ஆர்டருங்கிறது 23ஆம் தேதி போட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. நான் முன்னாடி பார்த்த வரைக்கும் இந்த ஜட்மெண்ட் காப்பியை நானும் பார்க்கல, ஏன்னா நானும் அதர் ஒர்க்ஸில் பிஸியாக இருந்தேன். பட் இப்போ தான் என்னுடைய கண்ணுக்கு இது பட்டுச்சு, நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல இருக்கிறபடி கவுன்சிலிங் வந்து 1ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து. த கவுன்சிலிங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் July 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 44. Since the tentative counseling date is 1/7/2025, it is directed that the counseling shall be subjected to the final result of the petitioners in the retest. re-NEET examination வச்சதுக்கப்புறம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய ரேங்கை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. It is made clear that those persons who have filed the petition after the declaration of provisional answer key வந்ததுக்கு அப்புறம் கேஸ் போடுறேன்ட்டு வந்த பெட்டிஷனர்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. shall not be entitled to get any benefit of this order. இந்த ஆர்டர்லேருந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது கரெக்ஷன் ஆன்சர் கீ விட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கோர்ட்டில் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அல்லது வேறு எங்கேயுமே கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. within the aforesaid direction the petitions stand allowed and disposed of. இதுதான் ஃபைனல் verdict. ஃபைனல் verdict என்ன, re-NEET எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஸோ இந்த பிடிஎஃபை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர்
ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கப்படலை. அதாவது 5 பேர் கேஸ் போட்டாங்களோ 10 பேர் கேஸ் போட்டாங்களோ ஒருத்தர் கேஸ் போட்டாலும் ஒரு வேளை அங்கே வந்து நியாயம் செய்யணும்னா அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதை வந்து அவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மேபி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் லேட் ஆகலாம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் லேட் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த ரீநீட் எக்ஸாமினேஷன். இது 23ஆம் தேதி வந்த பிடிஎஃப், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது, இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி அப்படிங்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அடுத்த கட்டமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிகிட்டேருந்து எந்த அப்டேட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேர் இஸ் கோயிங் டு பி a ரீநீட் எக்ஸாமினேஷன், தேர் ஷால் பி a ரீநீட் எக்ஸாமினேஷன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரத்தில் ரீநீட் வச்சாங்கனாலும் சரி வைக்கலனாலும் சரி கவுன்சிலிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பித்தா மற்ற மாணவர்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருவேளை ரீநீட் வச்சாங்கன்னா திரும்ப ஒரு முறை ரீஸ்கோர் கார்டு, புதிய ஸ்கோர், ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா 75 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய மார்க் அண்ட் ரேங்க் மாறும். அது மாறுச்சுன்னா நம்மளுடைய ரேங்க்கும் மார்க் மாறாது, ரேங்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 75 பேர்னால பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்துடாது. ஆனால் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற முடிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இதனால் கூட லேட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.